ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். வாதம் குறைய மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சிறந்த ஒரு அரிசி வகையை பத்தி நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பொதுவா வாதம் அதிகமா இருந்துச்சுன்னா நடக்க முடியாதுங்க, மூட்டுல ரொம்ப வலி வீக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சாதாரணமா நீங்க பாலிஷ் பண்ண ரைஸ் சாப்பிட்டாலோ இல்ல குக்கர்ல வச்சு சாப்பிட்டீங்கனாலோ வாதம் அதிகரிக்கும். இதற்கு சிறப்பான ஒரு பாரம்பரிய அரிசி வகைதான் குழியடிச்சான் சம்பா அரிசி. இந்த குழியடிச்சான் சம்பா அப்படின்னு சொல்றது, இந்த சம்பா அரிசி வகைகள்ல நிறைய வகைகள் இருக்குங்க. அதுல இந்த குழியடிச்சான் சம்பா அப்படின்னு சொல்றது வாதத்தை சமநிலைப்படுத்தும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை இது தணிக்கக்கூடியது. சாப்பிட்டோடனே வயிறு உபசமா இருக்குங்க, எனக்கு ரத்தத்துல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு அப்படிலாம் சொன்னீங்கன்னா இந்த குழியடிச்சான் சம்பா அரிசி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஃபைபர், அதிகமான ஃபைபர் என்ன பண்ணும்னா மலச்சிக்கல் இல்லாமலும் வாதத்தை குறைக்கவும் ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகும். இது பயன்படுது முக்கியமா பாலூட்டும் தாய்மார்களுக்கு. ஸோ 3-4 மாதங்கள்லேயே எனக்கு பால் குறைபாடு ஏற்பட்டுச்சுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ உங்களுக்கு மில்க் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த குழியடிச்சான் சம்பா அரிசி பயன்படுது. ஸோ இதை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல் வெப்பநிலையும் சீராக இருக்கு, வாதமும் சமநிலையில் இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.